ஒரு துறவி தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சீடனிடம் ஒரு விலையுயர்ந்த மாணிக்கத்தை கொடுத்துவிட்டு, நான் என் குருவை சந்திக்க வெளியூர் செல்கிறேன். நான் திரும்பி வரும் வரை உன் பொறுப்பிலேயே இந்த மாணிக்கத்தை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். சீடனும் தான் எங்கு சென்றாலும் அந்த விலையுயர்ந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டே செல்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவர் மற்ற வேலைகள் செய்வதில் தன் கவனத்தை செலுத்தினார். தன் குருவை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பிய அந்த துறவி சீடனை பார்த்து, உன் பொறுப்பில் நான் விட்டு சென்ற மாணிக்கம் எங்கே என்று கேட்கிறார். அந்த குரு தன் சீடனை பார்த்து கேட்ட தருணத்தில்தான் சீடனுக்கு மாணிக்கம் நினைவிற்கு வந்தது. அவரும் பதற்றத்தில் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் பதற்றத்திற்கு 2 காரணங்கள். ஒன்று, தன் பொறுப்பில் விட்டு சென்ற மதிப்புமிக்க மாணிக்கத்தின் மீது அலட்சியம் காட்டியது. 2வது, குரு தன் மீது வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து விடுமோ என்ற பயம். இவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் அவரது குரு அமைதியையும் நிதானத்தையும் மட்டுமே கடைபிடித்து அமர்ந்திருந்தார். பல மணி நேரம் அந்த சீடனின் பதற்றம், பயம், குழப்பம் நீடித்தது. பிறகு சிறிது நேரம் அமர்ந்து யோசித்த சீடனுக்கு அந்த விலையுயர்ந்த மாணிக்கம் இருக்கும் இடம் ஞாபகத்திற்கு வந்தது. தன் குருவிடம் ஒப்படைத்துவிட்டு குருவின் ஆசியை பெற்றார். குரு சீடனை ஆசீர்வதித்துவிட்டு கூறினார், நான் உன் மீது நம்பிக்கை வைத்துதான் உன் பொறுப்பில் மாணிக்கத்தை விட்டு சென்றேன். நீ அதை மறந்துவிட்டு பயம், பதற்றம், குழப்பம் என்று வாழ்ந்தால் உன்னுடன் இருக்கும் அனைத்தும் மறந்து போகும். என்றும் நிதானத்துடன் இரு என்று அறிவுரை கூறினார். இந்த அறிவுரை அந்த சீடனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தான். கடவுள் நமக்கு கொடுத்த உறவுகளும் விலை மதிப்புமிக்க மாணிக்க மாதிரி தான். அலட்சியம் செய்யாமல் பொறுப்புடன் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. வாழ்க வளமுடன்.